டாக், எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல பொண்ணுங்கெல்லாம் ஏன் கல்யாணம் வேண்டாம்னு சொல்றாங்க? இந்த கேள்வி நிறைய பேரோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு சைக்காலஜிஸ்ட் இது பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்திருக்காரு. அது தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆயிருவீங்க. ஃபர்ஸ்ட், இண்டிவிஜுவலைசேஷன் கிரைசிஸ், அதாவது ஒரு தனி நபருக்கான போராட்டம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்கள அடக்கிறதுக்கான ஒரு முறையா தான் இப்ப இருக்கிற பொதுவா மாடர்ன் கேர்ள்ஸ் எல்லாருமே பாக்குறாங்க. மேரேஜ் பண்ண பொண்ணுங்க இந்த கிரைட்டீரியாஸ்க்கு கீழே வரணும் அப்படின்னு ஒரு சொசைட்டி ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கிற ஸ்கிரிப்ட்ஸுக்கு கீழே ஏன் அபைட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. பொதுவா ஒரு 3 டிஃபரெண்ட் அன்கான்சியஸ் ஃபோர்சஸ் தான் விமனை மேரேஜ் வேணான்னு ரெஃப்யூஸ் பண்ண வைக்குது. இது மேரேஜ்க்கான புரட்சி இல்லங்க, பரிணாமத்தின் வளர்ச்சி. இட்ஸ் நாட் ரிபெலியன், இட்ஸ் an evolution. செகண்ட், அனிமஸ் ரெவல்யூஷன். இப்ப இருக்க பொண்ணுங்க எல்லாம் அவங்களோட ஸ்ட்ரென்த்தனை புரிய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப செல்ஃப் அவேர்னஸ் அதிகமாயிருச்சு. நிறைய ஒர்க்குக்கு போறாங்க. நிறைய அவங்களே ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அவங்களுக்கு பினான்சியலாவோ எமோஷனலாவோ வெளியில இருந்து ஒரு சப்போர்ட் தேவைப்படல. அதனால அவங்க மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கல. அவங்களோட இன்னர் மாஸ்குலன் எனர்ஜியை புரிஞ்சுக்கிட்ட எந்த விமனுமே மேரேஜ் பண்ணிக்கணும்ன்ற முடிவை எடுக்கிறது இல்லைங்க. மூணாவது, ஷேடோ லிபரேஷன். ஒரு ஷேடோக்கு கீழே தான் அந்த விமன் இருக்கணும். இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஒர்க் இருக்கு, அதை மாத்திரம் தான் அவங்க பண்ணணும். அதுல இருந்து வெளியிலேயே வரக்கூடாது. ஒரு ஆர்டிபிஷியல் ஃபெமைன் ரூல்ஸை ஃப்ரேம் பண்ற அந்த சொசைட்டிக்குள்ள அவங்க இருக்கணும்னு விரும்புறது இல்லைங்க. ஃபைனலா சொல்லணும்னா, இட் இஸ் நாட் அபவுட் ஆன்டி மேரேஜ், இட் இஸ் அபவுட் ப்ரோ ஹோல்னஸ். இது கல்யாணத்துக்கு எதிரானது இல்லைங்க, முழுமைக்கு ஆதரவானது.